வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பயங்கர தாக்குதல். ஒரே நாளில் 8 இடங்களில் குண்டுவெடித்து 200க்கும் மேற்பட்டோர் பலி. இலங்கையில் ஊரடங்கு உத்தரவு அமல். சமூக வலைதளங்களும் முடக்கம். தமிழகத்தில் 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். இலங்கையில் இன்று 8 இடங்களில் நேரிட்ட தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் பலியானோர் எண்ணிக்கை 207 உயர்ந்துள்ளது. தேவாலயங்களில் ஈஸ்டர் திருநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தலைநகர் கொழும்பில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இன்று காலை 8:45 மணியளவில் கொழும்பில் உள்ள 3 தேவாலயங்கள், 3 நட்சத்திர ஹோட்டல்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயம், நீர்கொழும்பில் உள்ள கட்டுவப்பிட்டி செபாஸ்டியன் தேவாலயம், மட்டக்களப்பு பகுதியில் உள்ள தேவாலயம் ஆகிய இடங்களில் பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. இதில் 3 தேவாலயங்களில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தவர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதேபோல கொழும்பில் உள்ள ஷாரிங்லா, சினாமன் கிராண்ட், கிங்ஸ்பரி ஆகிய நட்சத்திர ஹோட்டல்களிலும் குண்டு வெடித்தது. கொழும்பு புறநகர் பகுதியான தெமடகொடா பகுதியில் இன்று மதியம் 8வது முறையாக குண்டுவெடித்தது. இதில் 3 பேர் உயிரிழந்தனர். இதில் பெரும்பாலான தாக்குதல் தற்கொலைப்படை தாக்குதல் என காவல்துறையினர் தெரிவித்தனர். தொடர் குண்டுவெடிப்புகளில் வெளிநாட்டவர் 35 பேர் உட்பட 207 பேர் கொல்லப்பட்டனர். 400க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களில் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. குண்டுவெடிப்பு நடந்த இடங்களில் காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். தொடர் குண்டுவெடிப்பை அடுத்து அமைச்சரவை அவசர கூட்டத்திற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்தார். பாதுகாப்பு மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். குண்டுவெடிப்பு சம்பவத்தால் இலங்கையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை 12 மணி நேரத்திற்கு இந்த ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வதந்திகள் பரவுவதை தடுக்கும் வகையில் இலங்கையில் பேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை முடக்க அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு மத்திய வீதியில் உள்ள தேவாலயத்தில் காலை 8:45 மணிக்கு நடந்த குண்டுவெடிப்பில் ஏராளமானோர் உடல் சிதறி பலியாகினர். பலர் படுகாயமடைந்ததாக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அமல் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பிலே இருக்கின்ற பெரிய தேவாலயங்களும் இது ஒரு தேவாலயம். குறைந்தது 600க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நாளில் கூடி ஆராதிக்கின்ற ஒரு தேவாலயம். இன்று ஈஸ்டர் கூட கிறிஸ்தவர்கள் என்று உலகளாவிய ரீதியிலே ஈஸ்டர் நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே அதிகளவானவர்கள் கூடுகின்ற நாள் இன்று. பழமையாக ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் நிகழ்வு என்பது கிறிஸ்தவர்கள் அதிகமாக கூடி ஆராதிக்கின்ற நேரம். ஒரு திட்டமிட்டு தான் இந்த செயற்பாடு நடந்திருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னார்கள் ஜெனி வெடிச்சதாக. இல்லை, ஏனென்றால் 8:45 இருந்து 9:15 தான் எல்லா இடங்களிலும் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குண்டுவெடிப்பை அடுத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றிய இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். புரளிகளை நம்ப வேண்டாம் என்றும் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். குற்றவாளிகள் கட்டாயம் கண்டுபிடித்து தண்டிக்கப்படுவர் என்றும் அதிபர் சிறிசேனா உறுதிபட தெரிவித்துள்ளார். இலங்கையில் விமான நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் முப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். குண்டுவெடிப்பு குறித்து கடந்த 11ஆம் தேதியே இந்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. குண்டுவெடிப்பு எதிரொலியாக கொழும்பில் கல்வி நிறுவனங்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை மக்களுக்கும் அந்நாட்டு அரசுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் நடந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்த துயரமான தருணத்தில் இலங்கை மக்களுக்கு ஆறுதல் கூறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவாக குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி ட்விட்டரில் கூறியுள்ளார். இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அதிபர் சிறிசேனா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரிடம் பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட அறிக்கையில் இந்த பயங்கரவாத சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குண்டுவெடிப்பு சம்பவங்களும் உயிர் பலிகளும் இதயத்தை நொறுக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னணியில் உள்ள மதவெறி, இனவெறி உள்ளிட்ட எந்தவிதமான சக்திகளாக இருந்தாலும் அதனை அடையாளம் கண்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மனிதநேயத்திற்கு விடப்பட்ட சவாலை மனிதாபிமான சக்திகள் முறியடிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மதுரை தொகுதியில் அதிகாரி ஒருவர் வாக்குப்பதிவு அறைக்குள் சென்று சில ஆவணங்களை வெளியே எடுத்துச் சென்றது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட 8 வாக்குச்சாவடிகள், திருவள்ளூர் மாவட்ட பூவிருந்தவள்ளி தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடி மற்றும் கடலூரில் ஒரு வாக்குச்சாவடி என மொத்தம் 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இயந்திர கோளாறு, வாக்குப்பதிவில் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மறு வாக்குப்பதிவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். குமரி மாவட்டத்தில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் ஆட்சியர் பரிசீலனை செய்தால் தேர்தல் நடத்தப்படும் என்று கூறினார். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அப்சர்வர்ஸ் ஜென்ரல் அப்சர்வர்ஸ்லாம் பார்த்துட்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டைரியில் ரீடிங் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 10 போலிங் பூத்தில் ரீபோல் நடத்துறதுக்கு பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அதில் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒரு 8 போலிங் ஸ்டேஷன், திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லியில் ஒரு போலிங் ஸ்டேஷன், அதே மாதிரி கடலூரில் ஒரு போலிங் ஸ்டேஷன், இது மாதிரி மொத்தமாக ஒரு 10 போலிங் ஸ்டேஷனில் ரீபோல் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நம்ம பரிசீலனைக்கு அனுப்பிச்சிருக்கோம். நாளை மறுநாள் 3வது கட்ட தேர்தல் நடைபெறும் 117 மக்களவை தொகுதிகளில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. கடந்த 11ஆம் தேதி நடந்த முதற்கட்ட தேர்தலில் 20 மாநிலங்களில் 91 தொகுதிகளுக்கும், 2வது கட்டமாக நடந்த 18ஆம் தேதி 13 மாநிலங்களில் 96 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 3வது கட்ட தேர்தல் வரும் 23ஆம் தேதி 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் நடைபெறுகிறது. கேரளா, குஜராத், கோவா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, காஷ்மீர் உள்ளிட்ட 13 மாநிலங்களிலும், தாத்ரா, நாகர் ஹவேலி, டாமன் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் மொத்தம் 117 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது. அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் மே 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது. வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 29ஆம் தேதி நிறைவடைகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 30ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மனுக்களை வாபஸ் பெற மே 2ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் போது 4 பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. 4 பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக வேட்பாளர்களின் நேர்காணல் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு ஜூன் 20ஆம் தேதி தொடங்குவதாக அரசு அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி ஜூலை 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியான நிலையில் பொறியியல் படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் மே 2ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று பொறியியல் கலந்தாய்வு இயக்கம் தெரிவித்துள்ளது. முதன்முறையாக பொறியியல் கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ள உயர்கல்வித்துறை இந்த ஆண்டும் ஆன்லைன் மூலமாகவே பொறியியல் கலந்தாய்வை நடத்த திட்டமிட்டுள்ளது. கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கவும் கல்லூரிகளை தேர்வு செய்யவும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் 42 சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் அத்துமீறி நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றது தொடர்பாக பெண் வட்டாட்சியர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மதுரையில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை தேர்தல் அதிகாரியின் அனுமதியின்றி பெண் அதிகாரி ஒருவர் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட மையத்திற்குள் சென்றதாக கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்று நகலெடுத்ததாக தெரிகிறது. இதை அறிந்ததும் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு. வெங்கடேசன், அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஏராளமானோர் அங்கு திரண்டனர். அனுமதியின்றி ஆவணங்கள் எடுத்துச் சென்றது குறித்து விசாரணை நடத்த கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்கு எண்ணிக்கை மைய அறைக்குள் அதிகாரி சென்றது குறித்து கண்காணிப்பு கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்படும் என்று தேர்தல் அலுவலர் நடராஜன் தெரிவித்தார். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அவர், அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மதுரையில் வட்டாட்சியரின் அத்துமீறலை பார்க்கும்போது ஜனநாயகத்தை அழிக்கும் வேலைக்கு பிரதமரும் முதலமைச்சரும் துணை போவது தெரியவந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நாட்டில் உள்ள நீதித்துறை, CBI, ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நம்பகத்தன்மை இல்லாத நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மதுரையில் அதிமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட நிலையில் பெண் அதிகாரி ஒருவர் வாக்குப்பெட்டி அறைக்குள் சென்றது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அதிமுக வேட்பாளர் ராஜ்சத்தியன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மதுரையில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் பெண் சென்றது குறித்து தேர்தல் ஆணையம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறினார். செல்போனில் படம் பிடித்த இளைஞர்களை வன்முறையை தூண்டும் விதமாக எதிர்க்கட்சியினர் தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், எதிர்க்கட்சியினர் தோல்வி பயத்தால் அதிமுகவின் வெற்றியை சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டினார். பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளை நேரில் சென்று பார்வையிட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு அரசு இன்றைக்கு சீராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கு, அதோட நிர்வாகம் சீராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனும் மிக அதிகமான ஒரு பாதுகாப்பு உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட ஒரு அதிகாரி ஏன் இவ்வாறு செய்திருக்கின்றார் என்கிற கேள்வி எங்கள் மனதிலும் இருக்கின்றது. அதற்கு சஸ்பெண்ட் செய்தால் மட்டும் பத்தாது, கண்டிப்பாக தீர ஒரு விசாரணை நடக்க வேண்டும் என்பது எங்களது வினாவும் இருக்கின்றது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீசிய சூறைக்காற்றால் 3000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. வாணியம்பாடி அருகே ஆலங்காயம் பகுதிக்கு உட்பட்ட வள்ளியப்பட்டு, பாலப்பனூர், கோடியூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்துள்ளனர். இந்த பகுதிகளில் நேற்றிரவு பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் 3000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. மரங்கள் முற்றிலும் முறிந்து விழுந்ததால் 7 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் சாலை ஓரங்களில் சுற்றித் திரியும் ஆதரவற்றவர்களை குளிப்பாட்டி தூய்மைப்படுத்தும் பணியை இளைஞர்கள் ஆர்வமுடன் செய்து வருகின்றனர். சேலம் இளைஞர்கள் குழு என்ற தன்னார்வ அமைப்பின் சார்பில் 60க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து மாநகராட்சி முழுவதும் சமூக சேவைகளை செய்து வருகின்றனர். மாநகர பகுதிகளில் மரம் நட்டு பராமரித்தல், அரசு பள்ளிகளை புதுப்பித்தல் மற்றும் பள்ளிகளை மேம்படுத்த உதவுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சாலை ஓரங்களில் இருக்கும் ஆதரவற்றவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு புத்தாடை மற்றும் ஒருவேளை உணவு வழங்கி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் தங்களது சேவையை விரிவுபடுத்த முயற்சி செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சேலம் பகுதியில் ஆதரவற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆதரவற்றவர்கள்லாம் பல பகுதியில் இருந்தாலும் அவங்களுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் அவங்க கைவிடப்பட்டிருக்காங்க. ஸோ அது நாங்கள் பார்த்த வகையில் முதல் வகையை என்ன பண்ணோம், பசிலா தமிழ்நாடு அப்படின்னு அறிவித்து சாப்பாடு ஒரு வேளை இரவு உணவு கொடுத்துட்டு வந்துருந்தோம். இது 350 நாள் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதை தொடர்ந்து நாங்கள் அவங்க பிள்ளை இருக்கோம், அவங்க பிள்ளைகள்லாம் கைவிடப்பட்டாங்க, அதனால் நாங்கள் தான் அவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்கள் பிள்ளைகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்தோம். திட்டத்தை அறிவித்து அவங்களுக்கு டெய்லியும் சாப்பாடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடல் குளிக்க வச்சு தயார் பண்ணி புது உடை கொடுத்து உணவு கொடுத்து, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு காலில் கையில் ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அது மருந்து போட்டு அவங்க தயார் பண்ணுறோம். தமிழக அரசின் அலட்சியத்தால் KRP அணை வறண்டு போய்விட்டதாக கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள KRP அணையில் உள்ள 7 மதகுகள் பழுதடைந்த காரணத்தால் தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டது. இதனால் அணையில் தற்பொழுது 22 அடிக்கும் குறைவாக தண்ணீர் உள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் KRP அணையை பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், அணையில் தண்ணீர் இல்லாத பகுதிகளில் தூர்வாரும் அனுமதியை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பழுதடைந்த மதகுகளை மாற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
பழுதடைந்துள்ள 7 ஷட்டர்களையும் சரி செய்வதற்கு உடனடியாக இந்த அரசும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே இந்த நடவடிக்கை எடுத்து இந்த ஷட்டரை மாற்றுகிற நேரத்தில் தண்ணீர் இல்லாத அந்த சூழ்நிலையில் மேக்சிமம் விவசாயிகளே நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா விவசாயிகளே எடுத்துக்குவாங்க. தூர் வர்றது என்பது விவசாயிகளே எடுத்துக்குவாங்க. புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் நடைபெற்ற நிழலில்லா நாள் வானிலை நிகழ்வை ஏராளமான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். சூரியன் செங்குத்தாக வரும்போது ஒரு இடத்தில் உள்ள பொருளை உடைய நிழலின் நீளம் ஆண்டிற்கு 2 முறை பூஜ்ஜியமாகிறது. இந்த நாளே நிழல் இல்லா நாள் என்று அழைக்கப்படுகிறது. இதன்படி இன்று இந்த நிகழ்வை மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் காண புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை இயக்கம் இணைந்து பல்வேறு இடங்களில் வானிலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்தது. லாஸ்பேட்டை அறிவியல் கோளரங்கம், உப்பளத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிழலில்லா நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல்லில் வெயிலின் தாக்கத்தால் மா விளைச்சல் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சேலத்திற்கு அடுத்தபடியாக மா விவசாயத்தில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், கோபால்பட்டி, பட்டிவீரன்பட்டி, ஐயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மாம்பழம் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு விளையும் மாம்பழங்கள் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக போதிய மழை இல்லாததோடு வெயிலின் தாக்கம் இயல்பை விட அதிகரித்து காணப்பட்டதால் பூக்கள் கருகிவிட்டன. இதனால் இந்த வருடம் மா விளைச்சல் குறைந்துள்ளது. மேலும் வணிகர்கள் குறைந்த விலைக்கு கேட்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ரொம்ப வறட்சி, அடிக்கடி கடன் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். 2 வயல் எப்போயாவது 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வெள்ளாமை செஞ்சுருக்கேங்க சார். மாமரம் 3 வருஷமாக காய்க்கலை. இந்த வருஷம் தான் 5 காய்ச்சி நேற்று காற்றுல கொட்டி போச்சு. வந்து எங்ககிட்ட ஆவறதுக்கு 1 ரூபா 1.5 ரூபான்னு எடுப்பாங்க. அவங்க வியாபாரி எப்படி விற்பாங்களோ ஏற்றி விற்றுக்குவாங்க. என்கிட்ட 1.5 ரூபாய்க்கு மேலே கேட்க மாட்டாங்க. அப்படியே நாங்கள் கொடுக்கலன்னு வச்சுருந்தாலும் அது என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுக்கு ஆகாது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் குறிப்பிட்ட சமூகத்தினர் குறித்து அவதூறாக பேசியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பொன்னமராவதியில் ஒரு சமூகத்தினர் குறித்து சிலர் அவதூறாக பேசி வாட்ஸ்அப்பில் ஆடியோ வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்களை கைது செய்ய கோரி ஒரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடைகள் சூறையாடப்பட்டதுடன் அரசு பேருந்துகள், போலீஸ் வாகனங்கள் கல்வீசி தாக்கப்பட்டன. வன்முறையில் ஈடுபட்டதாக 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் மாவட்டம் முழுவதும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவதூறாக பேசியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 3000க்கும் அதிகமானோர் பேரணியாக சென்று வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். எங்களுடைய மக்களை இழிவுபடுத்தி பேசியவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி டிஎஸ்பிகிட்ட மனு கொடுத்துருக்கான். அதே மாதிரி வட்டாட்சியருக்கும் மனு கொடுத்துருக்கான். அந்த நடவடிக்கை எடுக்கணும். அந்த விஷ கிருமிகளை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்கும்படி திருப்பத்தூர் பகுதி முத்தரை மக்களின் சார்பாக மனு கொடுத்திருக்கான். கேட்டுக்கொள்கிறேன். பொன்னமராவதி சம்பவத்தை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள வத்திப்பட்டியில் 2வது நாளாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். மறியலால் அப்பகுதியில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அகத்தியர் அருவிற்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கோடை விடுமுறையுடன் வார விடுமுறையும் சேர்ந்து வந்துள்ளதால் சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் படையெடுத்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள அகத்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். வெயில் வாட்டி வதைப்பதால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் குடும்பத்துடன் குளித்து மகிழ்கின்றனர். குற்றால அருவியில் தண்ணீர் இல்லாததால் அகத்தியர் அருவிக்கு வருவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். பரவாயில்ல, நல்ல அருவியில் நல்ல தண்ணிலாம் நிறைய வருது. எல்லா மக்களும் வந்து பார்க்கணும். நல்ல கூட்டமும் இருக்குது. நல்லா சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது. நல்லா இருக்குது. இங்கே குளிக்கிறதுக்காண்டி வந்தோம். குற்றாலத்தில் வந்து தண்ணி அதிகமாக இல்லைன்னு சொன்னாங்க. இருக்குது, சூப்பராக இருக்குது. குளிக்கிறதுக்கு நல்லா நிறைய கூட்டம் இருக்குது. நல்லா குளிக்க நல்லா ஜாலியாக இருக்குது. எவ்வளோ நேரம் குளிச்சாலும் குளிர் அவ்வளோ இதாக இல்லை. நல்லா தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. குற்றாலத்துக்கு போகிறதுக்கு வேலை இங்கே வரலாம். குற்றாலத்தில் அவ்வளோ தண்ணி இல்லை. இங்கே நல்லா கூட்டமாகவும் இருக்குது. நல்லா தண்ணியும் நல்லா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவில் கள்ளழகர் பல்வேறு அவதாரங்களில் காட்சியளித்ததை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் இருந்து மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக 17ஆம் தேதி கள்ளழகர் வேடம் கொண்டு அழகர் மலையில் இருந்து புறப்பட்டார் கள்ளழகர். அதன் தொடர்ச்சியாக 19ஆம் தேதி வைகை ஆற்றில் இறங்கி லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
பின்னர் தேனூர் மண்டபத்தில் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க முத்தங்கி சேவை, மோகினி அவதாரம், வாமன அவதாரம், ராம் அவதாரம், கிருஷ்ண அவதாரம் என பல அவதாரங்களில் கள்ளழகர் காட்சியளித்தார். அங்கிருந்து புறப்பட்ட கள்ளழகர் நாளை காலை மீண்டும் கள்ளழகர் கோவிலுக்கு புறப்படுகிறார். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உத்தரவிட்டால் பிரதமர் மோடியை எதிர்த்து வாரணாசி தொகுதியில் தாம் போட்டியிட தயார் என பிரியங்கா காந்தி விருப்பம் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சிக்காக தாம் தொடர்ந்து பாடுபட போவதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த எய்தனூர் பகுதியில் தேர்தல் விளம்பரம் தொடர்பாக இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை எய்தனூர் பகுதியில் 2 வீடுகள் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஆசியாவிலேயே முதன்முறையாக மாணவிகளால் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோளுக்கு மணியம்மை சாட் என பெயரிடப்பட்டு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. தஞ்சாவூர் வல்லம் அருகே உள்ள பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் பல்வேறு பிரிவுகளில் படிக்கும் 15 மாணவிகள் இணைந்து செயற்கைக்கோள் ஒன்றை வடிவமைத்தனர். SKINSL V மணியம்மையார் சாட் என பெயரிடப்பட்ட அந்த செயற்கைக்கோள் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டு 70,000 அடி வரை சென்றதும் அங்கிருந்து பாராசூட் உதவியுடன் தரை சேரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அபார வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற 38வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர்களாக லயன் நரீன் ஆகியோர் களமிறங்கினர். இருவரும் அணிக்கு நல்ல தொடக்கத்தை தந்தனர். லென் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்தார். ஆனால் பின்னர் களமிறங்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்தது. ஹைதராபாத் தரப்பில் அகமது 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டுகளையும், சந்தீப் சர்மா, ரஹீத் கான் ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். The ball has an appointment with the turf. The hands have 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி வீரர்கள் டேவிட் வார்னர், பரிஸ்டோ ஆகியோர் அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். முடிவில் 15 ஓவர்கள் ஹைதராபாத் அணி 1 விக்கெட் மட்டுமே இழந்து 161 ரன்கள் எடுத்தது. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதிகபட்சமாக பரிஸ்டோ 80 ரன்களும் டேவிட் வார்னர் 67 ரன்களும் எடுத்தனர். That is a given in the game of cricket. A catch. And there he goes again. Insult to injury. Rubbing. Oh, he jabbed down and that's so late. That's a really nice shot. Oh yeah. Johnny's in a hurry. Touches. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நடந்த பயங்கர தாக்குதலில் ஒரே நாளில் 8 இடங்களில் குண்டு வெடித்து 200க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இலங்கையில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் சமூக வலைதளங்களும் முடக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்.
4 சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.